என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் இந்த பிரித்யங்கரா உன்னிடத்தில் சொல்ல வருகின்ற இந்த விஷயத்தில் நீ கவனம் செலுத்து. ஏன் தெரியுமா? உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த பொருள் திருடு போகின்றது. இந்த பொருளை திருடு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீ சரியாக கவனித்து கொண்டு உனக்கு நடக்கும் இந்த உண்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் எல்லாமும் உனக்கு நல்லதாக நடப்பதை எப்பொழுதும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். உனக்காகவே உன் பிரத்யங்கரா உன்னோடு துணையிருக்கும் இந்த காலம் முழுக்க எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய ஆபத்துகளை நான் முன்கூட்டியே உனக்கு எடுத்து சொல்கிறேன் என்றால் அதனை முதலில் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள். உனக்கு என்ன நடக்க இருக்கிறது, ஏது நடக்க இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உனக்காகவே உன் தாய் எப்பொழுதும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரம் என் பிள்ளை நீ எல்லா விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் உனக்காகவே நான் உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேன் என்ற ஒரு உண்மை மட்டும் ஒருபோதும் மாறாது. என் குழந்தைக்காக நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் என்னாலும் எப்பொழுதும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்காது. நான் உனக்காக வருவது எப்பொழுதும் மாறாத ஒரு உண்மை என்பதனை நீ மறக்காதே. நான் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் உனக்கான தேவைகள் எப்பொழுதும் உன்னை சூழ்ந்து வரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் காப்பாற்றி இருக்கிறது என்பதனை நீ அறிவாயல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, உன்னிடம் இருக்கும் ஒரு பொருள் திருடு போகின்ற அளவிற்கு இந்த மனிதர்கள் ஒரு சோதனையை உனக்கு கொடுக்க வருகிறார்கள். அதனால் இந்த பொருளை என் பிள்ளை நீ பத்திரமாக நீ பார்த்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதை நீ கைவிட்டு விடக்கூடாது. உனக்காக நான் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை இனி நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக கொடுக்கும். இந்த அம்மாவின் அன்பு எல்லா விஷயங்களையும் உனக்கென்று நிறைவாக எடுத்து சொல்லும். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி வந்து உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறேனோ, இந்த தாயானவள் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறாளோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெளிவோடு பெற்றிட வேண்டும். தெய்வம் இருக்கிறது என்பதனை இங்கு யாராலும் மறுத்துவிட முடியாது. தெய்வம் இருக்கிறது என்ற விஷயத்தை யாராலும் இல்லை என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரத்யங்கரா உனக்காகவே நின்று ஒரு விஷயத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்க முயற்சி செய்யும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்துவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எந்த ஒரு சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு என்னவெல்லாம் நிலையாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் இந்த விஷயத்தை பத்திரப்படுத்தி கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதும் தயாராகி விடுவாய். உனக்காக நான் எந்தெந்த நேரங்களில் என்னென்ன விஷயங்களை முழுமையாக சொல்லிவிட எண்ணுகிறேனோ அந்தந்த விஷயங்களை நீ அந்த நேரத்தில் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்னின்று நான் உனக்காக வரும் இந்த காலம் முழுக்க நீ எல்லாவற்றையும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையே, சந்தோஷமாக நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது. சந்தோஷமாக நீ உணர வேண்டிய வாழ்க்கை இது. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லா திசைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும்
அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என் பிள்ளை, இதையெல்லாமும் யோசித்து இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக இந்த தாய் சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உன்னை சரியாக முழுமையடையச் செய்யும் என்பதனை நம்பு. இந்த பிரத்யங்கரா உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த காலங்களும் நேரங்களும் இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உன் முன்னால் நான் இருந்து உனக்கு அத்தனையையும் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன் முன்னால் நின்று நான் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை முழுமைப்படுத்துகிறேன் என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் எல்லாமும் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு ஏற்படுகின்ற பல சோதனைகளிலிருந்து உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, உன்னிடமிருந்து ஒரு பொருளை திருடுவதற்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று கேட்கிறாயா? உன்னிடமிருந்து ஒரு பொருளை எடுத்துச் சொல்வது யாருக்கு நன்மையை தரும் என்று யோசிக்கிறாயா? உனக்கு வேண்டிய ஒன்றை உன்னிடமிருந்து திருடி அதனால் என்ன நன்மையை இவர்கள் பெற்றுவிடப் போகிறார்கள் என்று நினைக்கிறாயா? உனக்கு வேண்டியது யாருக்கு இந்த வாழ்க்கையில் அதிகமாக இப்பொழுது தேவைப்படுகிறது என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுத்துவிடும் இந்த நேரம். இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையும் நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உன்னை தேடி வந்து உன் பிரத்யங்கரா சொல்லும் பொழுது அதை எந்த காரணத்தை கொண்டும் நீ பெரிதுபடுத்தாமல் சென்று விடாதே. தேவையில்லாமல் நான் எதையும் உன்னிடம் சொல்ல வருவதும் இல்லை. காரணமில்லாமல் எதையும் உன் முன்னால் நான் நிறுத்துவதும் இல்லை. எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்க இருக்கிறதோ அந்த விஷயத்தை உடனடியாக நான் உனக்கு சொல்லிவிட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறதல்லவா? உடனடியாக உனக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறதல்லவா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயம் எப்பொழுதும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கும் இந்த தாயின் அன்பு எல்லாவற்றையும் உனக்கு நிறைவாக பெற்றுத்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, பல அன்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல நம்பிக்கையை கொடுப்பது போல இனி எந்த நாளும் நீ சரியான பல தருணங்களை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, முதன்முறையாக நீ சந்தித்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை கொடுத்திட்ட பொழுதெல்லாம் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க பல வேதனைகளோடும் சோதனைகளோடும் தானே இருந்து கொண்டிருந்தாய். பல வேதனைகளை என் பிள்ளை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ வருத்தம் கொண்டுதானே நின்று கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி எல்லாமும் என்னவாக நடக்கும் என்பதனை நீ யோசிக்கும் பொழுது உனக்கு எந்த நாளும் நல்லதே கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? எதிலுமே நம்முடைய உணர்வுகள் நமக்கு பல நன்மைகளை கட்டாயம் தந்திருக்கும். நமக்கான ஒவ்வொரு நிலைகளையும் அது சரியாகவே நமக்கு கொடுத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ அடைந்திட்ட இந்த மாற்றங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்துவதை கட்டாயம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு நிச்சயமாக நான் உருவாக்கி கொடுப்பேன். இந்த பிரத்யங்கரா துணையிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாது. அம்மா என்னவெல்லாம் உனக்கு சொல்ல நினைக்கிறேனோ இந்த பிரத்யங்கரா எதையெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு தர எண்ணுகிறேனோ அதையெல்லாமும் என் குழந்தை முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் பிறக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில்
உனக்கான ஒவ்வொரு தேவைகளும் உன்னை வந்து சேர்வதையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இனி என் பிள்ளை நீ உணர்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உனக்காக இந்த பிரத்யங்கரா கொடுக்க நினைக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த காலத்திலும் எதையும் யோசித்து இனிமேல் என் பிள்ளை நீ வருந்தாதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு எந்த நிலையையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? எந்த சூழ்நிலையையும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கும் அல்லவா? எப்பொழுதும் என் பிள்ளை எந்த விஷயத்தை நீ கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை நீ முழுக்க முழுக்க கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். எந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவான ஒன்றை இனிமேல் நிச்சயமாக சொல்லித் தருவதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னிடமிருந்து திருடு போகின்ற ஒரு விஷயம் இன்னொருவரின் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறது எனும் பொழுது அதை நீ முழுக்க முழுக்க கவனிக்க வேண்டும் அல்லவா? எப்பொழுதுமே என் பிள்ளை நீ எதையும் சிந்தித்து கலங்காதே. உனக்கு வேண்டியது போல எல்லாமும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய விருப்பங்கள் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். நாம் தான் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நமக்கான தேவைகள் என்னவோ அந்த இடத்தில் நின்று நாம் விரும்புகின்ற செயல்களை பெற வேண்டிய விஷயங்களில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். உன் தாயினுடைய அரவணைப்பு போதும் என்று நீ நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னை ஆட்டி படைக்கும் எந்த ஒரு விஷயங்களிலும் உன்னால் சரியாக வாழ்க்கையை பெற்றுவிட முடியும். உனக்கு நடக்கும் நல்ல நேரங்களை நீ நினைத்தால் சரியாக உன் வசமாக்கிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. தாய் இருக்கிறாள் என்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு புரிதலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயின் அன்பு பல ஆச்சரியங்களை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை, பிரத்யங்கரா எண்ணிய எண்ணங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையை உனக்கென்று சரி செய்து கொடுக்கும் என்பதனை மறக்காதே. உன்னிடமிருந்து திருடு போகின்ற விஷயம் என்ன தெரியுமா? உனக்குள் இருக்கக்கூடிய நேர்மறையான சிந்தனைகளும் உனக்குள் இருக்கக்கூடிய நேர்மறையான விஷயங்களும். என் குழந்தையே, நேர்மறையான எண்ணங்களும் நேர்மறையான சிந்தனைகளையும் உன்னிடமிருந்து திருடத்தான் வருகிறார்கள். உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் எப்பொழுதும் உன்னிடத்தில் எதிர்மறையான வார்த்தைகளை பேசி எப்பொழுதும் உனக்குள் எதிர்மறையான விஷயங்களை சொல்லி உனக்குள் இருக்கின்ற நேர்மறையான விஷயங்களை உன்னிடமிருந்து திருடத்தான் இவர்கள் வருகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்க நீ ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட நீ ஒரு காலமும் சம்மதிக்க கூடாது. உன்னை தொடர்ந்து நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். பேச வருகின்றவர்களினுடைய உண்மையான எண்ணங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது கூட புரியாமல் நீ இல்லை. அந்த அளவிற்கு ஒன்றும் நீ சிறு குழந்தையும் அல்ல. என் குழந்தையே, என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையும் உன்னுடைய கவனத்திற்குள் நின்று உன்னை நல்லபடியாக வலிமை பெறச் செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உனக்காக என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த காலமும் நேரமும் உனக்கு நல்லதொரு பதிலை கொடுக்கும். இந்த பிரத்யங்கரா நான் சொல்வது போல இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தெளிவாக வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமும் நிச்சயமாக உன் வசமாக வேண்டும். நீ எண்ணிய எண்ணங்களும் உன்னை நிச்சயமாக ஈடேற்ற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க நீ எதையுமே யோசித்து இனி கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டால் அது போதும். நீ சந்தோஷமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டால் அது போதும். எப்பொழுதும்
மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்குள் நீ மதிமயங்கிவிடக்கூடாது. மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்குள் ஒருபோதும் நீ இறங்கிவிடக்கூடாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக கவனித்து விட்டால் அது போதும். உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். காரணம் எதுவும் இல்லை என்று சொல்வதை விட உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுமைப்படுத்தி விட வேண்டும் என்பதனையும் மறக்காது. உன்னோடு நான் துணை இருக்கும் இந்த காலங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகிறேன். இந்த பிரித்யங்கரா எப்பொழுதும் உனக்காகவே உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நாளும் என் பிள்ளைக்கு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சூழ்ந்து வரும். எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? பிரித்யங்கராவிற்கு வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். யார் உன்னிடத்தில் வந்து எதிர்மறையான விஷயங்களை பேசினாலும் அதை நீ கவனத்தில் எடுத்து கொள்ளாது. யார் உன்னிடத்தில் வந்து எதிர்மறையான சிந்தனைகளை உன் முன்னால் விதைத்தாலும் அதை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாதே. உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். தெய்வம் இருப்பதையும் நீ உணர்ந்து கொள். பிரித்யங்கரா உடனிருந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று யோசிக்கிறேனோ அவை அத்தனையும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை நீ உணரும் இந்த காலம் உனக்கு பல ஆச்சரியங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். பல நேரங்கள் உனக்காகவே இருக்கிறது. இந்த வாழ்க்கையும் உனக்காகவே வருகிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, நிலையான பல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாயானால் உன்னை தேடி வரும் பல நன்மைகள் உனக்கு என்னவென்று புரியாமல் போய்விடும். அதனால் இனிமேலாவது ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க தொடங்கு. ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று உன்னிப்பாக என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கு. உனக்கு வேண்டியது எல்லாமும் உன்னை தொடரும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான நம்பிக்கையை இவை எல்லாமும் முன்னிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலமும் உனக்கு விரும்பியபடி எல்லாமும் சரியாக நடக்க இந்த தெய்வம் துணையிருக்கும் பொழுது என் பிள்ளை எதையுமே அவ்வளவு சுலபமாக நீ விட்டுவிடாதே. உனக்கான காலமும் சூழ்நிலையும் உனக்கு அத்தனை விஷயங்களையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. நான் இதனை கண்டு கொண்ட பிறகு என் பிள்ளைக்கு இதை சொல்லத்தான் வேண்டும். உன்னோடு இருக்கும் இந்த மனிதர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் தந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பல வேதனைகளை கொடுத்து உன்னை நிச்சயமாக காயப்படுத்தத்தான் நினைக்கிறார்கள். இன்னமும் சிலர் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை கொடுத்து உன்னை அதிகமாக காயப்படுத்துவதற்கு முழுக்க முழுக்க காரணம் ஏதாவது ஒரு வகையில் உன்னை சோதித்து விட வேண்டும் என்பதுதான். ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சோதனைகளை கொடுத்து விட வேண்டும் என்பதுதான். உனக்கான நேரம் இனி எந்த நாளும் உன்னை தெளிவுபடுத்தும்படி நீ சரியாக வாழ வேண்டும் என்பதனை முதலில் மறக்காதே. இந்த காலமும் நேரமும் உனக்காகவே நீ விரும்பியதை உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுக்க வரும் என்பதனை புரிந்து கொள். அம்மாவின் அன்பு இனி எந்த நாளும் உன்னை சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இவை அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ சரியான ஒரு விஷயத்தை நிறைவாக பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்து விடுவாய் என்பதனை மறக்காது. எந்த காலம் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நான் முழுமையாக உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையும் தொலைத்து விடாதே. அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி எத்தனை விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. உன்னை எப்பொழுதும் இந்த தாய் காப்பாற்றுவாள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கை கொடுக்க நான் வருவேன் என்பதிலும்
எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை கவனத்தில் கொள்ள வேண்டும். நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் நினைத்து நீ இனிமேலும் வருந்த வேண்டாம். உனக்காக வேண்டி நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக இனி உனக்கு நடத்தி தருவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் அன்பு குழந்தைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.